என்கிட்ட எந்த கை முதலும் இல்லை, பாரு எனக்கு 2 கையும் வெறுங்கை தான், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ என்னை தண்டிச்சுடாத, நீ பார்த்து காப்பாத்துன்னு அவன்கிட்ட சொல்றோமா. அப்ப என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது, அப்ப போல என்னை என்னால் காத்துக்கொள்ள முடியாது, நீ பார்த்து காப்பாற்றணும்னு பகவான்கிட்ட கை கூப்பிடுறோம். இந்த காலம் வேற பக்கம் போகாது, பகவானை நோக்கி வந்தனா இன்னொருத்தங்கால போய் விழமாட்டேன்னு அர்த்தம். அப்ப 2 கையும் சேர்த்து வச்சு உன்னை விட்டால் கதி இல்லை, என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாதுங்கிறோம். 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு வேற யார்ட்டையும் என்னால போய் விழ முடியாது, நீ மட்டும்தான் என்னை காக்க வேண்டும்ங்கிறோம். இந்த 2ஐயும் புரிந்து கொண்டு அதைத்தான் ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம். ஆக்கிஞ்சன்யம்னா நம்மளால காப்பாத்திக்க முடியாது, அனன்ய கதித்துவம்னா இன்னொருத்தராலும் காப்பாற்ற முடியாது. அப்போ பகவான் தான் காப்பாற்றணும். அப்போ நீ தான் கதி, உன்னை விட்டால் வேறு புகழ் இல்லை, என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது, நீ பார்த்து காப்பாத்துன்னு ஒருத்தர் காலில் போய் விழுந்தோம்னா அதுக்கு சரணாகதின்னு பேரு. ஒருத்தர் காலில்னா ஒப்பற்ற ஒருத்தர் காலில் விழணும்னு அர்த்தம். ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன், அந்த ஒப்பில்லா அப்பன் பகவான் இருக்கானே, அவன் ஒருத்தன் தான் கதி என்று அவன்கிட்ட போய் விழறோம் பாருங்க, அதற்கு தான் சரணாகதி என்று பெயர்.